நல்லா கமகமன்னு நம்ம வீட்டிலேயே மசாலா வறுத்து அரைச்சு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு 1 கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1½ ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 4, 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1½ ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஹோல் ஸ்பைசஸ், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா. இதை நல்லா வறுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு மிக்சர் ஜாரில் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. தென் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு, அப்புறமா பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட நம்ம வேக வச்ச சிக்கன், தென் நம்ம மசாலா பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைனா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கமகமன்னு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். கடைசி கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.